மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அல்லாஹ் அவரிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை விடுவித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கருணை உடையவன். ஆனால் மனிதர்களை பெரும்பாலும் நன்றி செலுத்துவதில்லை. என்ன கேள்வி இருக்குல்ல? இந்த கேள்வி என்னன்னா, இப்போ கரோனா காலத்துலலாம் இருக்கும்போது எனக்கு சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சரி போயிடுவோம், ஆல்மோஸ்ட் போயிடுவோம். அதே அல்லாஹ் திருப்பி அந்த பையனை திருப்பி அந்த மாதிரி நெருக்கிடுது மூச்சு விடுறது போகிற. ஸோ அதன் அடிப்படையில் தானே இது. ஃபஸ்ட்டு இறந்து விடுங்கள், அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கிறான், அது ஒன்று இருக்குது. அடுத்தது வெளிப்படையாக பார்க்கும்போது வீடுன்னு பார்க்கும்போது மனசு தான் வீடு. ஆனால் வெளிப்படையாக வீடு சொல்லும்போது இந்த வார் நடக்கும்போது மக்கள் 6 மணிக்கு வெளியே அது ஃபிசிக்கலாக பார்க்கணும். இதில் மறைவான வீடுன்னா மனசு விட்டுறது, நிறைய பேர் மனசு நொந்து போய் விட்டுறது, அதுவும் இருக்குது, அர்த்தம் இருக்குது. இதை பற்றி இதுக்கும் 239க்கும் என்ன கனெக்ஷன்? 239 அது 230 ஆயினும் நீங்கள் பயந்தால், இது நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க, போன விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதோட தொடர்ச்சியில் இதுவும் வருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, ஃபுல்லாக தெளிவு வேணும். 5:111 என் மீதும் என் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டிருங்கள் என்பதை நான் வழிபட்டவர்கள் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் சமாதானத்தை விரும்புவர்கள் என்பதற்கு சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறவரை நீர் கவனிக்கவில்லை. எல்லாருக்குமான அழைப்பு மனிதர்களை தங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவதற்காக, மனிதரை தங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி மனிதர் அனைவருக்கும். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அறிந்து நிராகரிப்பவர்கள் அவர்கள் நிராகரித்துக் கொள்ளட்டும். செய்தி மனித சமுதாயம் அனைவருக்குமே. மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவரை நீர் கவனிக்கவில்லையா? மரண பயம் வரும் பொழுது நம்பிக்கை தரக்கூடியது மனசுதான். நம்ம சாதாரணமாகவே சொல்லுவோம், மனசை விட்டுறாதுன்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இன்னும் பயம், மரண பயம், உச்சமான பயம் மரண பயம். ஆயிரக்கணக்கில் வெளியேறியவரை நீர் கவனிக்கவில்லையா? எவ்வளவு பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, மனசில் ஒரு பயம் வந்துட்டா அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையை எடுத்து சொன்னாலும் அவர்கள் கேட்பவர்களாக இல்லை. ஏன்னால் அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி விட்டார்கள், மனசிலிருந்து வெளியே வந்தாங்க. இப்போ வீடுகளை விட்டும் நம்ம கட்டி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீடுகளை விட்டும்ன்றது எப்போ உருவாச்சு? ஒரு பயம் எல்லாரும் இப்பயும் நீங்கள் பார்க்கலாம். காவலர்கள் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் எப்போ வந்ததுன்னா வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதன் பொருளை, விளக்கங்களை, மறைவில் இருந்து மனதிற்கானதாக இருந்ததை உடலுக்கானது உருவமாக பொருளாக மாற்றிக்கொண்ட பின் இப்போதான் மனிதர்கள் பயம் வரும்போது வீடுகளை விட்டும் ஏன் வர்றாங்க? இன்னொருத்தவங்க வீடுகளுக்குள்ள, இன்னொருத்தவங்க மனசுக்குள்ள நிர்பந்தம் கட்டாயம் இல்லை. கட்டாயம் நிர்பந்தம் இல்லாத போது கட்டாயம் நிர்பந்தம் உருவாக்கிய மனிதன் எதிர்த்து நெல்லுங்கள் என்பதை போராக மாற்றிக்கொண்டார், போர் செய்யுங்கள் மாற்றிக்கொண்டார். எதிர்த்து நெல்லுங்கள்னா எதை எதிர்த்து நெல்லுங்கள்? கெட்டதை எதிர்த்து நெல்லுங்கள். யாருக்கு எதிராக? நம்மளோடு வாழும்போது நம்மளோடு வாழக்கூடியவர்கள் நன்மையிலிருந்து மாறி கெட்ட அந்த குணம் தெரியும் போதே அதை எதிர்த்து நெல்லுங்கள். இதுதான் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. வேதம் சொல்லக்கூடிய மறை நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி எப்ப நமக்கு புரியுது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது இப்ப புரியுது தெளிவா என்ன அறிவிக்குது அப்படின்னு. வழி தெரியாத போது வழிகாட்டுவதற்காக உள்ளம்
வேதம் நமக்கு வழிகாட்டுது. சடங்காக செய்யும்போது எல்லா நேரங்களிலும் நீங்கள் எடுத்ததை அதை படிக்கும்போது அதுக்குரிய விளக்கங்களாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே பொருளின் அடிப்படையிலாக. சூழ்நிலை வரும்போது நமக்கு சொல்லப்படக்கூடிய அந்த விளக்கம் நமக்கு எனக்கே சொன்னது மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த சூழல் இருக்கும்போது, சூழல் இல்லாத போது நீங்கள் அர்த்தத்தை யோசிப்பீங்க, யூகம் பண்ணுவீங்க, பொருளை யூகம் பண்ணுறீங்க. அப்படியே யூகம் பண்ணி பல காலமாக அவர் சொல்லிக் கொடுத்த அந்த விளக்கங்கள் நம்மை வழிகேட்டில் ஆக்கிவிட்டன. மனசை விட்டு வெளியே வரும்போது மனசு தான் பாதுகாப்பு. ஏன்னா அங்கே தான் இறை செய்தி இருக்கு. எல்லாரும் இறைவன் பாதுகாப்புன்னா என்ன? நாம் கட்டடமாக கட்டி வைத்த இறைவனுடைய இடம் என்று சொல்லி, இறைவனுடைய இல்லம் என்று சொல்லி, இறைவன் அங்கு வசிக்கின்றான் என்று சொல்லி, அகிலங்களை படைத்த அவனை ஒரு இடத்தில் வைத்து அங்கு சென்றால் நமக்கு பாதுகாப்பு என்று ஆக்கிவிட்டோம். ஆனால் எங்கே பாதுகாப்பு? மனசில் தான் பாதுகாப்பு. ஏன்னா அங்கே தான் இறைவனுடைய செய்தி இருக்கிறது. நான் வாழ வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் குணமடைய வேண்டும், இப்படி ஒவ்வொரு வேண்டுமே மனசில். அதை விட்டும் வெளியேறி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிரச்சனை வரும்போது மனசுக்கு பக்கம் திரும்பணும், கடந்து உள்ள வரணும், உள்ளத்தின் பாதையில் திரும்பணும். நம்ம வெளியே போயிட்டோம். அவர்கள் மரண பயத்தால் வீடுகளை விட்டு வெளியேறிட்டாங்க. உள்ள வர்றதுக்கு பதிலாக வெளியேறாங்க. பயம் வந்தாலும் வீட்டுக்குள்ள தான் போகும் இல்லையா? ஆனால் வெளியேறாங்க. ஏன்? அவர்கள் பின்பற்றியது அவ்வாறு அவர்களே ஆக்கியது. இந்த கட்டடம், இந்த உருவம் என்னை பாதுகாப்புன்னு சொன்னாங்க. அந்த உருவம் அங்கே தான் இருக்குது. ஒரு பிரச்சனை வரும்போது வெளியோடி வர்றீங்க. நீங்கள் கட்டிய கட்டடம் அங்கே தான் இருக்கு. உங்களுடைய பாதுகாப்பு அங்கே எங்கே அடிச்சா அது அங்கே தான் இருக்கு. நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அதுலேருந்து வெளியே ஓடி வர்றீங்க. அவளை அதை விட்டு வெளியேறி நீ கவனிக்கலையான்னு. இவங்க அங்கே தானே பாதுகாப்புன்னு போகிறாங்க. அப்புறம் பிரச்சனை வரும்போது ஏன் வெளியே ஓடி வர்றாங்க? நீ பார்க்கலையா? அவர்களை இறந்து விடுவீராக என்று கூறினார். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தார். மனசுல இருந்து வெளியே போறீங்க, இறந்து விடுவீங்கள் அப்படின்னா உங்களுடைய உருவங்கள் உதவாது, அதை இறந்து விட்டது, அதை கொண்டு நீங்கள் இறந்து விடுங்கள், உங்களை நான் புதுப்பிக்கின்றேன். எப்ப நம்ம புதுப்பிக்கப்படுறோம்? மனசிலிருந்து தான் புதுப்பிக்கப்படுறோம். முதல் சுவாசம் ஒரு குழந்தை எடுக்கும்போது அது உயிருக்கு உயிர் தரக்கூடிய செய்தி, அது வளர்க்கிறது. அந்த செய்தி வராவிட்டால் இறந்து விட்டது. அந்த செய்தி தான் நம்மை வாழச் செய்கிறது, வளரச் செய்கிறது. அந்த செய்தியை விட்டுவிட்டால் நாம் இறந்தவர்கள். அப்போ மனசுல இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு பாதுகாப்புக்கு நீங்க வெளியே போனீங்க, இப்போ இறந்துருங்க. எதை நம்பி நீங்க போனீங்களோ அதை அதை கொண்டு நீங்க இறந்துருங்க. உங்களை நான் புதுப்பிக்கின்றேன்றான். நம்மளை புதுப்பிப்பது நம்முடைய இறைவன். மனசை கொண்டது மனசுல நம்பிக்கை. ஏன் மருத்துவம் உடல் ரீதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு வர வேண்டிய சூழல் வந்தது? உடலுக்கு செய்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நேரம் பத்தாது. எத்தனை உதவியாளர் வைத்துக் கொண்டாலும் பத்தாது, எத்தனை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாலும் பத்தாது. ஏனென்றால் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். நோய் உருவாகி கொண்டே இருக்கிறது, நோய் குணமாகவே இல்லை. அவர்கள் மருத்துவத்தையோ மருந்தையோ மருத்துவரையோ நம்புகிறார்கள். நம்பிக்கை அதில் இல்லை. நம்பிக்கை தங்களுடைய மனதின் மீது இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தன்னுடைய மனதின் மீது, மனதில் உள்ள செய்தியின் மீது இருக்க வேண்டும் என்று அறியும் பொழுது மனிதர்கள் உடலில் ஏற்படும் நோய் இது நோய் அல்ல என்பதை அறிந்து, அவர்கள் மனதில் நோய் இருக்கிறது, அதை சீர் செய்யாமல், அதை எப்படி சீர் செய்யறது? மனசில் இருக்கிற நோயை தெளிவுதான் தருவது. அவளுக்கு எடுத்துச் சொல்வது இறைவன் அறிவிக்கின்றால் அவளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஏற்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும், தங்களுக்கு எதிராக நிராகரித்துக் கொள்ளட்டும். ஏற்பவர்கள் தங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் தங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். எடுத்துச் சொல்லுங்கள், நீங்கள் அறிந்த உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள். இறைவன் அறிவிக்கின்றான். மனதிற்கு தெளிவு கிடைக்கும் பொழுது மனம் உயிருக்கு உயிரளிக்கிறது. மனதின் செய்தி தெளிவு என்பது செய்தி.
அந்த செய்தி உயிருக்கு உயிரளிக்கிறது. இப்பொழுது அந்த உயிர் தன் உடலை பாதுகாக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் உடலில் அல்ல, உங்களை இறக்கும்படி செய்கின்றான். உடலை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் அறிவை இறக்கும்படி செய்கின்றான். மீண்டும் நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் மனதில் செய்தி நம்பிக்கை ஏற்பட வேண்டும். நற்செய்தியை கொண்டு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இறைவன் அறிவிக்கின்றான், உங்களை நான் உயிர்ப்பிக்கின்றேன். உயிர்ப்பித்தான். நாம் அறிவுகளாக இல்லை. இறக்கும் நிலையில், அதாவது எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலங்கும்போது இறக்கும் நிலை. என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன், என்ன சொன்னாலும் செய்கிறேன். அப்படின்னு சொல்றதை கேட்கறது இல்லை. ஏதாவது செய்யுங்க, நான் அதை மாதிரி செய்கிறேன். உடலுக்குத்தான் நாம் வருகின்றோம், மீண்டும் மீண்டும் வருகின்றோம். உண்மை உரைப்பவர்களோ நமக்கு நம்முடைய மனதின் பாதையில் திருப்புகிறார்கள். அங்கே இருக்கிறது உங்களுடைய சூட்சமம். நீங்கள் வாழ்வதற்கான வழி அங்கே இருக்கிறது, உங்கள் மனதில் இருக்கிறது, அங்கே ஏற்படும் தெளிவில் இருக்கிறது. அங்கு திரும்புங்கள் என்று கூறினான். மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான். மனதின் செய்தி அவர்களை உயிர்ப்பிக்கிறது. மனதில் நீங்கள் அதை கொடுக்கப்பட்ட செய்தியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொண்ட அளவுக்கு உங்களுக்கு உயிர். நீங்கள் கடுகின் வெற்றளவு ஏற்றுக்கொண்டாலும் அதற்குரிய கூலி உண்டு. அதிலிருந்து தொடங்குங்கள். உங்கள் நன்மையை அதிலிருந்து தொடங்குங்கள். உங்கள் நன்மையின் கணக்கை அதிலிருந்து தொடங்குங்கள். என்ன தெளிவு ஏற்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு அதில் வாழ்ந்த உண்மையை நீங்கள் மற்றவரிடம் எடுத்துச் சொல்லுங்கள். நான் இவ்வாறு படித்தேன், இவ்வாறு கேட்டேன், இவ்வாறு அந்த பெரிய மனிதர் கூறியிருக்கிறார், இந்த இதை சொல்லாதீர்கள். உங்களோடு வாழ்பவனுக்கு இது தேவையில்லை. உங்களோடு வாழ்பவர்கள் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று வருகிறார்கள். நீங்கள் யாரையோ கோடிட்டு காட்டாதீர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கியதை வாழ்ந்த நிலையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் உங்களிடம்தான் வந்திருக்கிறார்கள், நீங்கள் சொல்வீர்கள் என்று வந்திருக்கிறார்கள். வேறு யாரும் அல்ல, உங்களுடைய குடும்பத்தார்கள் தான், உங்கள் பிள்ளைகள் தான், உங்கள் சகோதரர்கள் தான், உங்கள் பெற்றவர்கள் தான், உங்கள் உறவுகள் தான் உங்களிடம் வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் வேறு எங்கே திருப்புவதற்காக அல்ல. நீங்கள் விளங்கி கொண்டதிலிருந்து அவர்களை அவருடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புங்கள். நீங்கள் அறிந்ததிலிருந்து மட்டும்தான் திருப்ப முடியும். நான் இவ்வாறு படித்தேன், இவ்வாறு கேட்டேன் என்று நீங்கள் சொல்லும்போது அது அவர்களுக்கு மனதில் செல்லாது, காதுகளுக்குள் வேண்டுமென்றால் போகும். இப்பொழுது அவர்கள் கேட்பதெல்லாம் ஏதாவது சொல்லு, நான் செய்கிறேன், புரிஞ்சுக்கிறேன்னு இல்லை, தெளிவடைகிறேன்ல கேட்கவே மாட்டாங்க. நீ தான் சொல்லு, நான் செய்கிறேன்னு சொல்லு. நாம் நம் மனதில் நாம் விளங்கி கொண்டதை பேசும்போது அவர்கள் உள்ளத்தில் அது இறங்கும். நீங்கள் கேட்டதை சொன்னால் அவர்கள் காதுகளுக்கு போகும். அவர்களோ நீங்கள் ஏதாவது கொடுத்தால் நான் அதை செய்கின்றேன், ஏதாவது செய்ய சொன்னால் நான் செய்கின்றேன், உடம்பை வளர்க்க வேண்டுமா இல்லை வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நிகழும். மனதில் தெளிவு ஏற்படாது. தெளிவு நீங்கள் தெளிவடைந்து அந்த தெளிவிலிருந்து நீங்கள் பேசினால் தவிர அவர்களுக்கு அது சென்று சேராது. நீங்கள் நினைப்பீர்கள், ஏன் நான் கூறுகின்றேன் இவர்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கேட்டதை சொல்லிகிட்டு இருக்கீங்க, படித்ததை சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உணர்ந்ததை பேசல, உங்கள் வாழ்க்கையிலேருந்து உணர்ந்ததை பேசல. உண்மையான அந்த தருணம் வரும்போதாவது நீங்கள் உணர்ந்ததை பேசுங்கள். அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களும் கேட்டு போய்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் கேட்டு வந்தது மாதிரி. ஆனால் அவனுக்கான அந்த நேரத்திலாவது நீங்கள் உணர்ந்ததை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். நீங்கள் உண்மை நீங்கள் உணர்ந்ததாகும், அதை கொண்டு பேசுங்கள். இப்பொழுது உயிர், அந்த மனதிற்கு தெளிவு, அந்த தெளிவிலிருந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை யாரும் கொடுக்க முடியாது. சத்தியத்தை நீங்கள் எடுத்து சொல்றது மட்டும்தான், கொடுக்கலாம் முடியாது. நம்பிக்கை உண்மையின் அடிப்படையில் ஏற்படுவது, மூட நம்பிக்கை இல்லை. மற்றபடி நீங்கள் படித்ததை சொல்றது, இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா வந்துடும் சொல்றது, இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். நம்பிக்கையில் நீங்கள் தெளிவடைந்து நீங்கள் உணர்ந்த விஷயம், உங்கள் மனதில் நீங்கள் உணர்ந்தது, உங்கள் மூளையில் அல்ல, உங்கள் மனதில் நீங்கள் தெளிவடைந்தது, அந்த சூழல் உங்களுக்கு அறிவித்து தந்தது, அது இறை செய்தி. அந்த செய்தியை நீங்கள் வைத்திருக்கும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது அதைத்தான் பேசுகிறது என்று அறிவீர்கள். உங்கள் மனதில் உணர்ந்ததைத்தான் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களே தவிர நீங்கள் பார்ப்பது கேட்டதல்ல. வேதம், மறை, குர்ஆன் என்று நீங்கள் பல பேர்களில் கூப்பிட்டாலும் அது உங்கள் மனதில் அதை தெளிவுபடுத்துகிறது. நிச்சயமாக அல்லாஹ் செய்தி, அல்லாஹ் அப்படின்னும் போது செய்தி நம்ம பரம்பொருள் சொல்றோம். பரம்பொருள்
சரியா? அல்லாஹ் மனிதர் மீது பெரும் கருணையுடையவன். செய்தியின் காரணமாக நமக்கு வரக்கூடிய செய்தி நம் மீது கருணை உண்டு. செய்தி யாரையும் பார்க்கல, வித்தியாசம் பார்க்கறது இல்லை, நிறம் வித்தியாசம் பார்க்கறது இல்லை, தகுதி வித்தியாசம் பார்க்கறது இல்லை. மனிதனாக நாம் ஒரு சூழலில் இருக்கும் பொழுது, தேவையுடையவராக நாம் இருக்கும் பொழுது கருணையை நாம் பார்க்கலாம். செய்தியின் கருணையை நாம் பார்க்கலாம். நாம் தேவையில்லாத போது செய்தியில் கருணை இருக்காது, செய்தி மட்டும் இருக்கும். கருணையுடையவன். நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது வரும் செய்தியில் கருணை இருக்கும், தேவையில்லாத போதும் செய்தி வருகிறது, அதில் கருணை இருக்காது. அதே செய்தி தான், அதே வார்த்தைகள் தான். அதைத்தான் நீங்கள் சடங்குகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்கும் போதும் எனக்கு தெரியும், நான் மனப்படமாக ஒப்பிப்பேன், தலையில் ஒப்பிப்பேன், என்ன கூட சொல்லுவீங்க. அதில் கருணை இருக்காது. கருணை உங்களுக்கு தேவை ஏற்படும் போது கருணை, அப்பொழுது அந்த கருணையை நீங்கள் காண்பீர்கள். கருணை உடையவன். உங்களுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவையின்பால் திரும்பினீர்கள், உங்கள் உள்ளத்தில் திரும்பினீர்கள், அங்குதான் தேவை. இப்பொழுது கருணையாளனை நீங்கள் காண்பீர்கள். இல்லை என்றால் அது வெறும் செய்தி தான். மனிதரில் பெரும்பாலோ நன்றி செலுத்துவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அதில் கருணை இல்லை. நீங்கள் நன்றி செலுத்தவில்லை. எப்பொழுது நன்றி செலுத்துவீர்கள்? தேவையை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது, தேவையை கொண்டு நீங்கள் பேசும்போது கருணையை உணர்வீர்கள், நன்றி செலுத்துவீர்கள். கொடுத்ததிலிருந்து கொடுக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நியாயமான வழியில் நீங்கள் சம்பாதிக்கும் போது கொடுக்க கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மனசு விசாலம் இருக்கோ அது நியாயமாக சம்பாதிச்சிலேருந்து அது கொடுப்பீங்க. நியாயம் இல்லாமல் சம்பாதிக்கும் போது நீங்கள் தாராளமாக கொடுப்பீங்க, அது காட்டுவீங்க. தாராளமாக இருக்கிறதா காட்டுவீங்க. தாராள மனதிலிருந்து வர வேண்டும். நீங்கள் நியாயமாக சம்பாதித்ததை என் இறைவன் கொடுத்தது என்ற எண்ணத்தை கொண்டு அப்பொழுது நீங்கள் செலவு செய்வீர்கள். இப்பொழுதுதான் இறை அருள் என்னென்ன பேர்ல சொல்றீங்களோ நீங்கள், பிரார்த்தனை, இது எல்லாம் அவருடைய அர்த்தம். அப்பொழுது வெறும் வார்த்தைகள், கருணை இல்லாதவை, வெறும் சொற்களவை. உள்ளத்திலிருந்து நீங்கள் உணர்ந்தது பேசாத வரை நீங்கள் இறை செய்தியை காண மாட்டீர்கள். இறை செய்தியே காண மாட்டீர்கள். இறைவனையா இறை செய்தியை காண மாட்டீர்கள். செய்தி உங்கள் காதுகளுக்கு வருகிறது, பேசுகிறீர்கள், தினமும் ஒப்புவிக்கிறீர்கள். அது அல்ல. கருணை அங்கு இருக்க வேண்டும். அது நீங்கள் பெற்றதிலிருந்து, உணர்ந்ததிலிருந்து. அப்பொழுதுதான் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இந்த கண்களை கொண்டோ உங்கள் ஐம்புலன்களை கொண்டோ நீங்கள் பார்ப்பதற்கு இல்லை. நீங்கள் உணர வேண்டும், உங்களுடைய மனதில் உணர வேண்டும். நீங்கள் என்பது உங்களுடைய மனம். அதை நீங்கள் ஒரு காலம் பார்ப்பவர்கள் இல்லை. உங்கள் மனதையும் நீங்கள் பார்ப்பவர்கள் இல்லை. நீங்கள் உங்கள் உடலைத்தான் நீங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அழியக்கூடியது அல்லது மனம் அழியாதது. அங்கு நீங்கள் உணர்ந்து, அந்த உணர்ந்ததிலிருந்து வரும் செய்தியை, உங்களை வாழ வைக்கும் செய்தி அங்கு இருக்கிறது. உங்கள் உயிர் எங்கிருக்கிறது? உங்கள் செய்தியில் இருக்கிறது. அந்த உயிர் உங்களுடைய மனதிற்கு மட்டும்தான் அடிபணியும். அந்த மனம் இறைவனின் செய்தியை கொண்டு மட்டும்தான் அது உயிர் பெறும். அறிந்து கொள்ளுங்கள். அந்த மனம் அந்த இறை செய்தியை கொண்டுதான். இறை செய்தி என்பது நீங்கள் உணர்ந்து தெளிந்து அறிந்ததாகும். வெறுமனே வாசித்ததோ படித்ததோ கேட்டதோ அல்ல, உணர்ந்தது. பெரும்பாலும் நன்றி செலுத்துவதில்லை. எப்படி? அந்த வார்த்தைகளை மட்டும் பிடித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் நன்றி செலுத்தவில்லை. தங்கள் இறைவனை அறியாதவர்கள், சொல்லிக் கொண்டிருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள், தங்கள் இறைவனிடமிருந்து ஏதும் பெறாத போதே ஏதும் பெற்றதாக கூறிக்கொண்டிருப்பவர்கள். அவருடைய செல்வமும் அவருடைய மக்களும் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அது இருப்பதை கொண்டு அவர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்கின்றார். அவை அல்ல. உங்கள் மனதில் உணர வேண்டும். இது எவரவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நீ படித்திருந்தால்தான், வேதம் படித்திருந்தால்தான், இந்த குலத்தில் பிறந்திருந்தால்தான் என்ற எந்த ஒன்றும் இல்லை. உங்கள் மனதிற்கு எந்த ஒன்றும் இல்லை. உங்கள் மனதிற்கு உங்கள் இறைவன் தான் சகலமும். உங்கள் உடலுக்குத்தான் நீங்கள் தாய் என்று கூறுகிறீர்கள், தந்தை என்று கூறுகிறீர்கள். உங்கள் மனதிற்கு அதல்ல. உங்கள் மனதிற்கு உங்களுடைய இறைவன், நம் யாவரையும் படைத்த இறைவன் உங்கள் மனதிற்கு. அங்கு திரும்புங்கள். உங்கள் உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள். உடலின் பாதையில் இருப்பதன் காரணமாகத்தான், உடலை கொண்டு இவள் காட்டும் வழிமுறைகளை கொண்டுத்தான் நாம் இறைவனை விட்டு விலகிவிட்டோம். ஆனால் நாம் நன்றி செலுத்துவதாக நாம் ஏற்படுத்தி கொண்ட
இடங்களிலோ கட்டடங்களிலோ நாம் கொண்டு நமக்கு கொடுத்த பொருளை கொடுப்பதில் பொய்யான நம்பிக்கையின் மீது திருப்தி கொள்கிறார்கள். உண்மையான நம்பிக்கை உங்கள் மனதில் தோன்றுவதாகும். நீங்கள் உருவாக்குவதில்லை. உடலை கொண்டு நீங்கள் எதை வேணும் உருவாக்கலாம். 2 கை 2 கால் வாய் வச்சதாலும் உருவாக்கலாம். படைப்புகள் நிறைய படைத்திருக்கின்றார். அதை கொண்டு நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் உருவாக்கலாம். அவையல்ல, உங்கள் மனதில் நீங்கள் வாழ்வது உங்களுடைய மனதில். நீங்கள் காண்பது அனைத்தும் உங்களுக்கான சோதனையே. நீங்கள் காண்பது அனைத்தும் உங்களுக்கான சோதனையே. நீங்கள் உள்ளத்தின் பாதையில் திரும்புகிறீர்களா என்ற அது கவனிக்கப்படுகிறது. உங்கள் மனம் அதில் உயிர் பெறுகிறது. அங்கு திரும்புங்கள். உங்கள் மனதில் திரும்புங்கள். இப்பொழுது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுடைய மனதில் நீங்கள் திரும்பும் பொழுது இந்த பொன் அல்ல, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இறைவன் அறிவிக்கக்கூடிய பொன் என்பது வேறு. உங்கள் மனதிற்காக அறிவிக்கப்படுவது. மனதின் பாதையில் நாம் திரும்புவதற்கு உணர்ந்து தெளிவடையுங்கள். நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று. பயந்தா நம்ம என்ன பண்றோம் அறிவிக்கிறோம். வாங்க, பயந்தா நீங்க நிற்கிறீங்க, நடக்கிறீங்க இல்லை ஏதோ சவாரி செய்வீங்க. ஏதோ ஒரு விஷயத்த பயப்படாத மாதிரி காட்டுறது. கொஞ்சம் பேர் பயம் வந்தால் பாட்டு பாடிட்டே போவாங்க இல்லையா? பயணம் பண்ணுறாங்க. அது மீது சவாரி பண்ணுறாங்க. இசையின் மீது சவாரி செய்கிறாங்க. அது ஒரு சாதகமாக எடுத்துக்கிறேன். பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறேன். இப்போ நீங்கள் நடந்தோ சவாரி செய்து கொண்டோ இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு மனதில் அமைதியை தருகின்றேன், பின்னர் அச்சம் தீர்ந்ததும். அப்படி நீங்கள் பாட்டு பாடிட்டே இருந்ததுனால பயம் போயிடுச்சா? நடந்துகிட்டே இருந்ததுனால பயம் போயிடுச்சா? இல்லை, நான் உங்களுக்கு உங்கள் தேவை அறிந்து மனதில் அமைதியை இறக்கி அருளினேன். நீங்கள் அறியாமல் இருந்ததை இப்போது அறிந்தது போன்று நினைவு கூறுகிறார்கள். மனதில் அவன் அறிவித்திருக்கின்றான். இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். நம் மனதில் நாம் பயந்ததோ நம் உடலுக்காக, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்தீங்க. மனம் தெளிவாக இருந்தால் பயம் விலகிவிடும். உடலுக்கான பயம் நீங்கிவிடும். நீங்கள் பயத்தை போக்குவதற்காக ஆட்களை பிடித்துக் கொள்கிறீர்கள். சேஃப்டி பெல்ட் மாட்டிக்கிறீங்க. அது உங்களுக்கு உதவாது. உங்கள் மனம் தெளிவு வர வேண்டும். எல்லாத்தையும் மாட்டிட்டு நகர மாட்டீங்க. வாங்க வர மாட்டீங்க. அங்கே நின்றுட்டு இருக்கு. எங்கு உங்களுக்கு பயம் ஏற்படுகிறதோ அங்கே நின்றுட்டு இருப்பீங்க. வரக்கூட மாட்டீங்க. தெளிவு உங்கள் மனதில் அவன் தருகின்றான். இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் மனதில் தெளிவை தருகின்றான். நீங்கள் இப்பொழுது நினைவு கூறுங்கள். நன்றி செலுத்துவதற்காக அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று. இப்போ நீங்கள் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? நம்ம உடம்பு நினச்சிட்டு இருக்கோம். அங்கேயே சொல்லி கொடுத்தது மாதிரி நினச்சி நன்றியாக செலுத்துகிறார். தொடக்கத்துக்காக அறிவிக்கிறோம். அறிவித்தது உங்கள் மனதிற்கு. உங்கள் மனதின் பக்கம் திரும்புங்கள். இப்போ யார் இறுதியாக நமக்கு சொல்லக்கூடியது? நம்மை போன்ற மனிதர் நமக்கு இறைவன் நம்முடைய ஏற்படுத்தியிருக்கின்றார். அவர் நம்மை நம்முடைய மனதின் பாதையில் திருப்புகிறார். அவங்க நம்ம திருப்புறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. நினைவு கூர்ந்ததை அல்லாஹ்வை நினைவு கூறுவீராக. உங்களுக்கு அறிவித்ததை போன்று, உங்கள் மனதிற்கு அறிவித்ததை போன்று. உங்கள் மனசில் அறிவிக்கிறான். அது உங்களுக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம மூளையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அறிவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே அதுக்கு சொன்னதாக நினைத்து மனசு அந்த பயம் போயிடுச்சு. பயம் போகும்போது இறைவன் எனக்கு தெளிவுபடுத்திருக்கிறான்னு நினைவு கொடுங்கன்னு சொல்றான். அப்போ படிப்படியாக உள்ளத்தின் பாதையில் திரும்புவதற்கான வழி அறிவிக்கிறாங்க. மனசுக்கு பக்கம் திரும்புங்க. வெளியே திரும்பிடாதீங்க. நீங்கள் வந்ததுனால தான், இந்த லைட்டு போட்டதுனால தான், இது இருந்ததுனால தான் எங்கேயா திரும்பிடாதீங்க. அவனே நினைவு கூறுவீராக. அந்த நேரத்திலாவது நம்ம சிரமத்திலிருந்து உங்களை விடுவித்தானே. என்ன செய்யணும் தெரியாமல் தான் நடந்துகிட்டு இருந்தீங்க. என்ன செய்யணும் தெரியாதான் சவாரி பண்ணீங்க. அது நடக்கும்போது அதனால தான் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஆனால் என் இறைவன் எனக்கு தந்திருக்கிறானுங்க நினைவு கூறுங்க. மனசில் நினைவு கூறுங்க. தெளிவுபடுத்திருக்கிறான்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அதுலேருந்து எப்படி இருப்போம், இன்னும் தெளிவு கொடுப்போம். என் மீதும் என் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதை நான் வழிபட்டவர்களிடம் உணர்த்திய போது, என் மீதும் என் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள்னு யார் சொல்கிறா? இறை வாக்கு உள்ளத்தில் அறிவிக்கப்படுது. என் மீதும் அப்படின்னா அந்த வாக்கின் மீதும், நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வாக்கின் மீதும், அதை நமக்கு இன்னும் நினைவுபடுத்தக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய அந்த என்னுடைய தூதர், என்னுடைய செய்தியாக அறிவிக்கக்கூடியவர், தன் செய்தி அல்ல, என்னுடைய செய்தியாக அறிவிக்கக்கூடியவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
நம்பிக்கை கொள்வீராக என்பதை நான் வழிபட்டவிடம் யார் இறைச்செய்தியை கேட்பதற்காக அதன் பாதையில் திரும்புவதற்காக இருக்கிறார்களோ அவர்களிடம். எல்லாத்தையும் நம்ம சொல்றது இல்லை. நம்ம வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்கிட்ட எந்த பிள்ளை சொன்ன பேச்சு கேட்பாங்க இல்லையா? நல்லது சொல்லும்போது சொன்ன பேச்சுன்னா நான் எது வேணா சொல்லுவேன் செஞ்சுட்டு வருவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம நல்லது சொல்லும்போது யார் கேட்குறாங்களோ, 2 பேரும் ஒன்றா தான் சொல்கிறீங்க. நல்லதை சொல்லும்போது யார் கேட்குறாங்களோ அவர்கள் வழிபட்டவர்கள். நான் சொல்றதெல்லாம் கேட்குறவங்க வழிபட்டவர்கள் கிடையாது. என் பிள்ளை என்ன சொன்னாலும் அதை போய் தூக்கிட்டு விடாமல் தூக்கிட்டு வந்துடுவான். அது இல்லை, அது வழிபட்டது இல்லை. அது நீங்கள் வேற ஒன்றா வளர்க்குறீங்க. நீங்கள் வேற ஒன்றா இருந்து வேற ஒன்று வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வழிபட்டவர்னு சொல்லும்போது நல்லதை எடுத்துக் கொள்கிறார்கள், கேட்பவர்களும் நல்லதை எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்களை பற்றி அறிவிக்கிறது வழிபட்டவர்கள் சொல்லுங்கள். ஒரு வார்த்தைக்கு எந்த அர்த்தம் நீங்கள் கொண்டீர்கள்? மனதிற்காக சொல்லப்பட்டதா, மனம் கொண்டு செய்யக்கூடியதா, அல்லது உருவத்தை கொண்டு நீங்கள் செய்கின்றீர்களா? அர்த்தம் வேற, ஆனால் நீங்கள் 2 ஒன்றா எடுத்துக்கிறீங்க. இங்கேதான் நாம் மாறினோம். மனித சமுதாயம் மாறியது அங்குதான். நாம் வழிபட்டவரிடம் உணர்த்திய போது சொன்ன போது இல்லை, உணர்த்திய போது உணர்றாங்க அவர்கள். நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். நிச்சயமாக நாங்கள் சமாதானத்தை விரும்புவார்கள். எல்லாம் மனம் பொருந்தி வாழக்கூடியவங்க. 2 பேரும் பேச வேண்டியதே இல்லை. அவங்க பார்வையில் அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு என்ன வேணும்னு புரியும். 1-2 புரிஞ்சாலும் பரவாயில்லை, படிப்படியாக அது அதிகரிக்கும். அவர்கள் எவ்வளவு காலங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார்களோ மனம் பொருந்தி வாழக்கூடியவர்கள். மனம் பொருந்தினா கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு அடுத்தவர்கள் தெரியறதில்லை. ஏன்னா அந்த வார்த்தையை அங்கே மட்டும் தான் பார்க்குறோம், வேறு எங்கேயுமே பார்க்குறோம். அங்கேயும் இல்லாத வார்த்தையை தான் இங்கே போட்டிருக்காங்க, தவிர இருக்கிறத போட்டாங்க. மனம் பொருந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணுறோம். சரி, அப்போ இங்கே நிச்சயமாக என்று நாம் உணர்த்திய போது, அப்போ உணரும் அந்த அளவுக்கு நட்பு இல்லையா, தோழமை, அந்த அளவுக்கு உறவு, அந்த அளவுக்கு நேசம் இல்லையா, ஒருவர் மீது ஒருவர் அன்பு, ஒருவர் மீது அக்கறை, எப்படி 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 நீங்கள் பல நல்ல விஷயங்களை அதில் நீங்கள் அடக்கிக்கிட்டே போகணும், உணர்த்திட்டே போகணும். வழிபட்டவிடம் உணர்த்திய போது, அப்போ உணர்த்துறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கணும், வழிபட்டவர்களாகணும்னா எந்த அளவுக்கு இல்லையா. 1000 பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வழிபட்டவர்கள் அர்த்தம். 2 பேர் வந்தாலும் வழிபட்டவர்கள் அர்த்தம். வழிபட்டவர்கள்னு சொல்லும்போது, நன்மை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியவர்கள் என்று உணர்த்திய போது அவங்க உணரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தூண்டி விடுறதில்லை. வழிபட்டவர்கள் இங்கே நம்ம வச்சு வழிபட்டவர்கள் அடியாளம் இல்லையா, என்ன செய்யலாம் செஞ்சு வந்துடுவான். அது இல்லை, இறைவன் அறிவித்தது அது இல்லை. வழிபட்டவர்கள் என்ன அர்த்தம் வேறு. உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அறிவிப்பது இறைவன், உள்ளத்தில் அறிவிக்கின்றான். இப்பொழுது இறைவனுக்குத்தான் அவர்கள் மறுமொழி சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நிச்சயமாக நாங்கள் சமாதானத்தை விரும்புவர்கள். யார் சொல்லுவா? வாயிலையா? நாங்கள் அமைதி சமாதானமா என்ன இருந்துடும் அப்படியா? யார்கிட்ட சொல்றாங்க? உள்ளத்துல. யார்கிட்ட சொல்றாங்க? படைச்சவன்கிட்ட. அவனுக்கு நான் என்ன, அவன் என்னிடம் உணர்த்தினான், நான் அவனிடம் என்ன மறுமொழி கூறுகிறான் என்பதை அறிந்தவர்கள். அவர்கள் நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் என்பதற்கு சாட்சியாக இருங்கள் என்று யார்கிட்ட சொல்றாங்க? அவங்களுக்கு சாட்சியாக யார் இருக்கிறார்களோ, தங்களோடு வாழும்போது யார் சாட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய தூதர். இறைவன் அறிவிக்கின்றார். உங்களோடு வாழும் பொழுது, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறை செய்தியை அறிவிக்கின்றார், அவர் சாட்சியாக இருக்கின்றார் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள். நேர்வழியில் பிரிந்து விடாதீர்கள் சொல்றாங்க. பொருத்தமா இருக்குன்னு சொல்றீங்க. நேர்வழியில் பிரிந்து விடாதீர்கள். பிரிந்து விடுறது அப்படின்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அப்புறம் பிரிஞ்சுடாதீங்க அப்படி அர்த்தமா? மனசுல நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன் இல்லையா. நம்ம ஏன் கூட்டம் வாழ ஆரம்பிச்சோம் தெரியுமா? கூட்டம் வாழ்ந்தா மற்றவங்க பயப்படுவாங்க.
அது தவிர இல்லை. இறைவனை நம்பியெல்லாம் நம்ம இல்லை. அதாவது நம்ம விலகி விலகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். மனசை விட்டு விலகி விலகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறீங்க, ஆனால் தனித்தனி ஆளுக்கு ஒரு போய் வந்துக்கிறீங்க. அது தப்பு இல்லை. ஆனால் ஒன்றா இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இருந்தீங்க, தனித்தனியாக போயிட்டீங்க. இறைவன் அறிவித்த ஒன்று என்பது மனசில் அங்கே நெருக்கடியே கிடையாது. எத்தனை பேர் அந்த இடத்துல அங்கே இருந்தாலும் நெருக்கடி கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போனால் வேர்க்க ஆரம்பிச்சிடும், மூச்சு விட முடியல, காற்று பத்தில் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆனால் இறைவன் ஒன்றாக இருக்குன்னு சொன்னது மனசில் சொல்லுது. மனசில் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். நேர்வழியில் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள். அப்போ நேர்வழி என்ன? எல்லாரும் ஒரு நேம் போர்டு போட்டுக்கிட்டு சத்திய பாதை, இறைவனை பாதை அப்படின்னு ஒரு எல்லாரும் மேலே ஸ்டிக்கர் போட்டு வந்துடுங்க. சட்டையில அந்த பேரை தையல் போட்டு வச்சுக்காங்க. நம்ம எல்லாம் நேர்வழி அப்படின்னு. அப்படியா? அந்த பாதையை யாரும் காட்டுறதுக்கு முடியுமா? அந்த பாதையில் உங்களுக்கு யாருக்குமே கோவம் இருக்குமா? முதல்ல நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் போக மாட்டேன், பேச மாட்டேன், இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருக்குமா? நீங்கள் வழிபடவே இல்லைன்னு அர்த்தம். வழிபடுறதுன்னா அவங்களுக்கு வழிபடுறதா? சத்தியத்திற்கு வழிபடுவது, உண்மைக்கு வழிபடுவது, தங்கள் உள்ளத்திற்கு வழிபடுவதுன்னு அர்த்தம். வழிபட்டவரிடம், தங்கள் இறைவனுக்கு வழிபட்டவரிடம்னு அர்த்தம். உங்களுக்கு வழிபட்ட அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா, உங்ககிட்ட அடிமையாக இருப்பாங்களே, சம்பளத்துக்கு இருப்பாங்களே, அவங்கள அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சம்பளமே இல்லாமல் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க இல்லையா? 6 வயசுக்கு மேலே. இது பொது காரியம், தெய்வ காரியம், அதற்காக என்னோட எண்ணெயை நான் அர்ப்பணித்து அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைன்னு அறிவிச்சு அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு. என்ன செய்யணும் தெரியல, ஏதோ ஒன்று யூகம் பண்ணிட்டு அவங்கள செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவங்களை விட்டுருக்காங்க. கடைசியில் இந்த ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா, இவங்களாம் யூகம் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணால் நல்லது. எப்படி நல்லது? அதெல்லாம் உலகம் முழுவதும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க அதான் சாட்சி. ஒன்றும் விலகி கொண்டது ஒன்றுமே இல்லை. கேட்டதை மட்டும் அப்படி ஒப்பிக்கிறாங்க. அதுவும் இல்லை, அங்கே நெருக்கடியே இல்லை. யார் மீதும் எந்த குற்றம் இல்லை, குறை இல்லை. உருவ ரீதியாக வாழும்போது குறையதான் தேடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது குறை சொல்லணும் தான் பார்த்துட்டு. மனசில் வாழும்போது நீங்கள் குறை சொல்றதுக்கு இல்லை. என்னால் நானும் என் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறேன், நீங்களும் உங்களுடைய இறைவனை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறோம். இறைவன் கொடுத்ததிலிருந்து உதவியாக இருக்கிறோம். இப்போதான் குறை இருக்காது. நான் உன்னை நம்பி உங்களை நம்பி வாழ்ந்தா, நீங்கள் என்ன நம்பி வாழ்ந்தீங்கன்னா குறை இருக்கணும். நம்ம காலத்துக்கு நம்ப முடியாது. பொருள் உண்டு, அருள் வேண்டும். இறைவன் அருளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். நமக்கு அருள் மனதிற்கானது, பொருள் உடலுக்கானது. பொருளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம், அருளுக்கு நீங்கள் விரும்புவது மட்டும்தான். அருளை விரும்புகிறீர்கள், பொருளாக சம்பாதிக்கிறீங்க, கடைசியில் அருளுக்காக அது போல செலவழிக்கிறீங்க, வீணாக செலவழிக்கிறீங்க. எதுக்கு போதே தெரியல. நேர்வழியில் பிரிந்தும் விடாதீர்கள். உங்கள் மனதின் பாதைகள் நேர்வழி என்பது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் திரும்பி உணர்கிறீர்கள். உணர்ந்து தெளிவடையும் போதுதான் இறைவனுடைய அருள் அப்பொழுதுதான் தொடங்கும். அப்பதான் அது வேண்டுதல் நிறைவேறும். அவருடைய வேண்டுதல்லாம் என்னன்னே புரியும். அது வரைக்கும் வேண்டுதல்லாம் ஏதோ அங்கிருந்து சொல்லுவாங்க போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும். ஏதோ சில மந்திரங்கள் சொல்லுவாங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒண்ணுமே புரியாது. நீங்களா அவங்களும் யூகம் பண்ணிக்கிறதா? உணர்ந்த போதுங்கிறது யூகம் கிடையாது. உணராத போதுதான் யூகம். உணராத போதுதான் சடங்குகள். அறியாமல் என்னன்னே தெரியாமல் செய்ய சொல்லு சொன்னதை செய்வது. எதுக்குன்னா எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவு நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் எதை சாப்பிட சொன்னாலும் சாப்பிடும். ஆனால் தெரிய போகிறதில்லை. பித்தம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எது சாப்பிட்டாலும் பித்தமாக தான் மாறும். அது புரியல. பித்தம் வந்ததுக்கப்புறம் பித்தம் போக்குறதுக்காக நீங்கள் எதை சாப்பிட்டாலும் பித்தமாக தான் மாறும். அது புரியல. ஆனால் நம்பிக்கை உங்களை உடல் மீது உள்ள நம்பிக்கை, மனிதன் மீது உள்ள நம்பிக்கை, மருத்துவத்தின் மீது உள்ள நம்பிக்கை உங்களை அலைய செய்து கொண்டே இருக்கிறது. உள்ளத்தின் பாதையில் திரும்புவது உணர்ந்து இப்பொழுதுதான் அங்கே தெளிவு. மனம் தெளிவு பெறும் பொழுது சூடு நீங்கும், பித்தம் தெளிவு. பித்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சூடு இல்லையா? அந்த சூடு எதால் வருது? புரியாதன் காரணமாக. புரியலன்னா சூடு. தேவை இருக்கும்போது கடுமையான வெயில் அவங்களுக்கு தெரியும். அவங்க சாதாரண நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு. வெயில் அவங்களுக்கு தெரியாது. உங்கள் தேவை இருக்கும் பொழுது நீங்கள் உணர்வது வேறு, நீங்கள் தேவையில்லாத போது நீங்கள் உணர்வதே இல்லை.
அனுபவிக்கிறீங்க, அவ்வளவு உடம்பை கொண்டு அனுபவிக்கிறீங்க, அவ்வளவு. அதிலே இவர்கள் திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள். பொய்யான நம்பிக்கை, அதன் மீது பொய்யான நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கை கொண்டு இவர்கள் திருப்தி அடைகிறார்கள். இவர்களுக்கு என்னன்னு கேட்கலாம், இவர்களுக்கு என்ன, எப்படி பொய்யான நம்பிக்கையின் மீது இவர்கள் திருப்தி கொள்கிறார்கள்? உணர்வு இழக்கும் போது என் மனம் உன் மனதை அறியும். உணர்வை இழக்கும் பொழுது என் மனதையே நான் அறிபவனாக இல்லை. உணர்ச்சியில் நீங்கள் ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் ஞாபகம் வந்துருவாங்க. முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வரல? நீங்கள் எல்லா பிரச்சனையும் மனசில் கொண்டு வரீங்க. என் பிரச்சனையில் என்ன உருவத்தில் இருக்குது, எல்லாமே உருவத்தில் இருக்குது. உங்களுக்கு தூக்கம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. மனசின் பக்கம் திரும்பணும், நமக்கு தெரியாது. மரண பயம் அவர்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் மந்திரிப்பவன் எங்கன்னா தேடுவோம், அப்பயும் வழியை தான் தேடுவோம். உடம்புக்கு தான் மந்திச்சு விடுவோம், இந்த மந்திச்சு விடலான்னு. அதுதான் மந்திரிக்கிறதுக்கு காரணம் சொல்ல உங்களுக்கு பேய் பிடிச்சிருமா? ஆம், மனதை விட்டுட்டு, மனதில் என் இறைவனுடைய செய்தியை விட்டு நான் உருவத்தை பிடித்து கொண்டேன். பேய்னா என்னது? இல்லாத ஒன்றா இருக்குதான் நினச்சிக்கிட்டு தான் பேய். நீங்கள் இதில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு உருவத்தை பார்த்துக்கிட்டு, இந்த உருவம் தான் என்னை பாதுகாக்கும், இந்த உருவம் தான் எனக்கு கொடுக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து ஒன்றும் வரலன்னு தெரியுது. இப்போ அது பேய், அதான் ஓட்டுறான். அதுவும் ஓடாது, அது ஓடாது. தாய் வீடாக இருந்தால் அது பேசாமல் நிற்கும். அந்த நேரத்தில் வந்து அப்பா அம்மாடி நிற்கும்போது பேசாமல் நிற்கும். நீங்களும் போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. வெளியே வந்தோன்னா மறுபடியும் ஆரம்பிச்சோம். அது உள்ளே நீங்கள் கூட்டு போன இடம் வந்து தாய் வீடு, அதனால் அமைதியாக நிற்கிறாங்க. வந்தோன்னு அம்மா அடிச்சிருவா, அம்மாவுக்கு நம்பி தெரியும். வெளியே வந்தோன்னே மறுபடியும் ஆரம்பிச்சு. நீங்கள் உள்ளே இருக்க வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வந்தோன்னே மறுபடியும் இப்படி ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்க. சக்தி வாய்ந்த இடம் அது. அங்கே போனால் சக்தி வாய்ந்த இல்லை, அதோட இடம். அதனால நல்லபடியாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அங்கே போனோன்னா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மனதிற்கான தெளிவு நமக்கு வேண்டும். நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கும். நேராக நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்ம சொல்லப்படி செய்வோம். சரியா? உணர்த்ததுன்னா புரியுதா? படிக்கிறது வேற, அறிகிறது வேற, உணர்றது வேற. மனசுல தான் உணர்வு உண்மையை அறிவிக்கும். ரொம்ப உணர்றதுங்கிற படிப்பு ரொம்ப லேசானது. நீங்கள் படிக்கிற படிப்பு கஷ்டமானது. ஏன்னா மூளையில் அது பதிவணும். அது ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்து அது வந்து பதியணும், மூளையில் பதியணும். அப்படி பதிஞ்சாதான் அதுக்கு தெரியும். ஆனால் உணர்றதுன்றது அப்படி இல்லை. உணர்றது மனசு. ஏன்னா என்ன உணர்த்துவாங்க? நல்லது கெட்டது இங்கே பிரித்து உணர்றது நமக்கு உணர்த்தப்படுது. ரொம்ப லேசானது. உணர்றதுன்றது ரொம்ப லேசானது. படிச்சுக்கிறது கேட்டுக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. நமக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் அதை அப்படி கேட்டுக்கணும். சரியாக தப்பாலாம் பார்க்குது. எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஓ இவங்க நம்மளாம் சொல்ல கேட்க மாட்டான், அவங்கள அனுப்பிச்சி விடுங்க, அவங்க சொன்னால் சரியாக கேட்போம். இவ்வளோதான் மூளைக்கு வேண்டியது. ஆனால் மனசு அப்படி இல்லை. அது நல்லது கெட்டதான் பார்க்கும். யார் வந்து சொன்னாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, நல்லது கெட்டதாக மட்டும்தான் அது உணருது. அதுதான் உணர்வு. நல்லது கெட்டது மட்டும்தான், வேறு புதுசாலாம் இல்லை. அது சயின்ஸ் நாலேஜ் வேணும், மேக்ஸ் நாலேஜ் வேணும், ஹிஸ்ட்ரி நாலேஜ் வேணும்லாம் இல்லை. மொழி புலமையெல்லாம் வேணும்லாம் இல்லை. உணருது அது இறைமொழி. அங்கே நமக்கு உண்மை அங்கே தான். அந்த உண்மையை நீங்கள் நிரூபிக்கலாம் முடியாது. நீங்கள் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உண்மையை நிரூபிக்க மாட்டீங்க. யாராவது வந்து ஆமான்னு பொய்சாக்கி சொல்லணும், அப்போ தான் உண்மையை ஏற்றுக்கணும். உண்மையை நீங்கள் உணர்றது மட்டும்தான், உங்களால் நிரூபிக்கலாம் முடியாது. இந்த செய்தி இப்போ வரைக்கும் பார்த்த செய்தியெல்லாம் ஒரு அமைப்புக்கா, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக, குறிப்பிட்டதுக்காகவா, இல்லை மனித சமுதாயத்துக்காகவா? இது ஏதாவது அமைப்பு, வழிமுறை அப்படி ஏதேனும் வேதத்திலிருந்து இந்த விளக்கமாக வரும்பொழுது நமக்கு அதில் இருக்கா? இதில் எங்கெல்லாம் வந்து ஒன்றை சார்பாக சொல்வதோ அது வேதத்தின் விளக்கம் அல்ல, வேதமும் அல்ல. மனித சமுதாயம் முன்வைக்கும். இப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வழிமுறை வேறு. அப்போ அது உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், அது சரியாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு தோதா சொன்னால் ஏற்றுக்கணும். அவர் தங்களுக்கு தோதானவற்றை தேடுகிறார்கள். அப்போது நமக்கு உண்மை செய்தி என்ன சொல்ல சொல்லுது அப்படின்னா, விளங்கியதை எடுத்து சொல்லுங்க, அவ்வளோதான். அவர்கள் அதை நிர்பந்திக்கவும் வேண்டாம்.
எந்த உருவத்துக்காக சொல்லப்பட்ட செய்தியே இல்லை. அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் பொட்டு வச்சுட்டு வந்தீங்க, அதை அழிச்சிருங்க. அதனால் பொட்டு வைக்க வந்து பொட்டு வைங்க, இது எதுவுமே கிடையாது. அது அவர்கள் எப்படி அவர் தன்னுடைய உருவத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமோ வைத்துக் கொள்ளட்டும். அறிவிக்கப்படும் செய்தி மனதிற்கானது, உருவத்திற்கானதே அல்ல. உருவத்தை உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உருவம், உங்கள் மனம் உங்கள் கண்ணியத்தை பாதுகாக்கும். உங்களுக்கு எது நன்மை என்று அறிவிக்கும். அதில் யாரொருவருக்கும் எடுத்துச் சொல்வதற்கு இல்லை. கஷ்டமாக இருந்தால் விடணும் இல்லையா? லேசாக இருந்தால் அதை செஞ்சுக்க போகிறோம். எனக்கு அது உதவியாகவும் இருக்கணும், அதான் வச்சுக்க போகிறோம். இது செய்யணும், கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் செய்யணும். ஏன்னா எங்கள் வழக்கப்படி அதெல்லாம் வேதத்திலிருந்து இல்லை. வேதம் அதை எதுவும் சொல்லவில்லை, மனிதரை கட்டாயப்படுத்தவில்லை, நிர்பந்திக்கவில்லை, உடலுக்காக அறிவிக்கவில்லை, மனதிற்கு அறிவிக்கிறது. மனம் தெளிவு கொண்டு உடலுக்கானதை அதை செய்து கொள்ளும். தன் உடலுக்கு யார் கேடு செய்வார்கள்? அறிவில்லாதவர்களையும் தருவேன்.